Hi students, welcome to Chennai Academy. UPSC exam நேற்று எல்லாருமே எழுதியிருப்பீங்க ஓகேங்களா. ஆல்ரெடி நல்லா படித்தவங்க ஓகேங்களா. இந்த அட்டம்ப்ட் நான் எழுதி பார்க்குறேன் ஓகேங்களா. நான் இதுதான் எனக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னவங்க. ஓகே, எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலாக வந்து மொத்தம் 3 செட் ஏ பி சி டி ஓகேங்களா. 3 செட் பேப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து ரேண்டமாக சேஞ்ச் ஆகி இருக்கும். இப்போ இந்த வருஷம் கொஸ்டினுடைய லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ஷன் எலிமினேஷன், அதனால நம்ம தமிழ்லேயே ஒரு வேர்ட் கொடுத்துருப்போம். யூபிஎஸ்சி கம்ப்ளீட்லி எலிமினேட்டட் த எலிமினேஷன் டெக்னிக் இன் திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் ஓரளவு கடினமான எக்ஸாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சிருந்தாலும் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், அதாவது படிச்ச விஷயத்தை நம்ம இந்த எக்ஸாம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி தான் நம்ம ஆன்சரே சூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா, கொஸ்டின் அப்படியே தான் இருக்குது, கொஸ்டினுடைய லெவல் அதே தான் இருக்குது. ஆனா ஆன்சர் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, only 1 correct, only 2 correct, only 3 correct, none of the correct அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், 1 and 2 correct, 2 and 3 correct, 1 2 3 correct, இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ராங்கா இருக்கும்போது அதை வச்சு நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அது ஒரு கஷ்டமான இருக்கு. ஆனால் எல்லா கொஸ்டின்ஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்கனாமிக்ஸ்ல ஹார்டா கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு வந்து நார்மலா பழைய ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சிசெட் எப்பவும் போல சிசெட் நார்மலா இருந்து நிறைய ரீடிங் காம்படிஷன் வந்தது ஓகேங்களா. ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்திருந்தது ஓகேங்களா. எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் தான் வந்தது. அதே மாதிரி ஜிஎஸ் பேப்பர்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்தது. நம்ம இன்ஸ்டியூட்ல கூட மார்க் டெஸ்ட் லாஸ்ட் வீக் மார்க் டெஸ்ட் எழுதுனாங்க. மார்க் டெஸ்ட் எழுதின கொஸ்டின்ஸ் 2-3 கொஸ்டின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் இந்த லாஸ்ட் இயர் 2022 எண்டிங்ல நமக்கு வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தது. அப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க அப்படி பார்த்தோம். இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது ஓகேங்களா. நம்ம மார்க் டெஸ்ட்லேயே வச்சிருந்தோம். இதுல வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்டோட எலக்டோரல் காலேஜ் பத்தி ஒரு கொஸ்டின் வந்தது. அதுக்கப்புறம் பிரசிடென்டோட எலெக்ஷன் பத்தி ஓகே அவங்க வந்து இம்பீச்மெண்ட் அதை பத்தி வந்து சிம்பிளா வந்தது. எலக்டோரல் காலேஜ் பத்தி முக்கியமான கொஸ்டின்ஸ், ஏன்னா அது வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து நியூஸ் கேள்விப்பட்ட சிட்டிஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜியோகிராஃபி தான் கொஞ்சம் ஹார்டா இருந்தது. அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் இதை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா இருந்தது ஓகேங்களா. தமிழ்நாடு சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் வந்திருந்தது. இந்த கொர்க்கை, பூம்புகார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு போர்ட் சிட்டி முசிறி. எஸ், இந்த 3 சிட்டியும் பார்த்தீங்கன்னா எதோட ரிலேட்டட் ஆகுது, கேபிட்டல் சிட்டியா போர்ட் சிட்டி, அதுதான் ஆன்சர் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்தண்ணா வாசல், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சித்தண்ணா வாசல் வந்து ஜெயின் ரிலீஜன் சம்பந்தமானது. அந்த கொஸ்டின்ஸ் தான் தமிழ்நாடு சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஓகே. மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கம்மி தான் ஓகே, ரொம்ப கம்மி. ஸோ அளவுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்தது இந்த தடவை ஓகே. இப்போ கொஸ்டினுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஆன்சர் கீ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் எழுதின ஒரு செட் பி தான் ஓகே. செட் பி வச்சு தான் நம்ம ஆன்சர் கீ ரெடி பண்ணியிருக்கோம். செட் பி ஜிஎஸ் பேப்பர் 1, அதாவது ஜிஎஸ் பேர் இருக்குல்ல, அதாவது பேப்பர் 1 ஜிஎஸ் மார்னிங் நடந்ததுல, மார்னிங் 9:30 to 11:30 நடந்தது. அந்த எக்ஸாமோடைய ஆன்சர் கீ தான் பார்த்து இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன், இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. 100 கொஸ்டின்ஸ்க்கு செட் பி பார்த்துக்கணும் ஓகே. உங்களுக்கு என்ன செட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வரக்கூடிய கொஸ்டின் செட் பியோடைய கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ் மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து சிசெட், அதே செட் பிக்கு 80 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 80 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இதுதான் ஓகேங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் கீ ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுல உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இயர் யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மளுடைய அகாடமியில அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம கமிங் வீக்ஸ்ல வைக்க போறோம். ஜாயின் பண்றவங்க கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் அண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ.